எனக்கு மீனாட்சி ஹாஸ்பிட்டலிலிருந்து ஒரு ஃபோன் வந்தது. எனக்கு என்ன ஃபோன் வந்தது என்றால், அவருடைய மகனுக்கு 11 நாளாக ஹாஸ்பிட்டலில் அனுமதித்து வைத்து இருக்கிறார்கள். 108 டிகிரி ஜுரம். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து இது எப்பொழுது குறையுது என்றால் மறுநாள் காலையில் 6 மணிக்கு குறைந்து விடுகிறது. உடம்பு எல்லாம் பார்க்கும்போது மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது. ஒரு மஞ்சளை அரைத்து முகம் எல்லாம் தேய்ச்சி குளித்த பிறகு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி முகம் ஆகிவிட்டது. அவருடைய கண்களும் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டது. டாக்டர்கள் முதல் நாள் என்ன சொன்னார்கள் என்றால், இவர்களுக்கு மஞ்சள் காமாலை இருக்குது. ஆமாம், மஞ்சள் காமாலை இருக்குது, உடம்பெல்லாம் மஞ்சளாக தான் இருக்குது. இது 6 நாள் 7 நாளாக டாக்டர் எல்லாரும் திகைச்சு போகிறாங்க. என்ன இது சாயங்காலம் ஆரம்பிக்குது, அதுவும் 108 டிகிரி ஜுரமாக இருக்குது, காலையில் குறைஞ்சிடுது. இந்த டெஸ்டிங் பார்க்குறாங்க, அந்த டெஸ்டிங் பார்க்குறாங்க. கரெக்ட் 10வது நாள் வயிற்றில் ஒரு சின்ன ஒரு ஹோல் போட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து வயிற்றுலேருந்து எடுத்து அதையும் டெஸ்டிங் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே நார்மல் வருது. ஆனால் இது காட்டுது ஜாண்டிஸ், மஞ்சள் காமாலை என்று காட்டுது. 10வது நாள் இவருக்கு யாரோ சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி சென்னையில் குரான் ஓதுற ஒருத்தர் இருக்கிறாரு, ரொஹை அல் ஷரியா, அவரை கூப்பிட்டு ஒரு முறை ஓதி பாருங்கன்னாங்க. எனக்கு ஃபோன் வந்தது. நான் நேராக போனேன். நான் போன பிறகு மதிய நேரம் தான் இருந்தது. மதிய நேரத்தில் நான் என்ன பண்ணேன், ஓத ஆரம்பிக்கும். அந்த பையனை பார்க்கும்போது நானே திகைச்சிட்டேங்க. அந்த மாதிரி மஞ்சளோட உடம்பு இருக்குமோ என்று ஓத ஆரம்பித்தேன். அந்த பையன் என்ன சொன்னான்னா, ஏதோ ஒன்று என் முகத்திலேருந்து இறங்கு, இது வரைக்கும் எனக்கு இறங்குன மாதிரி தெரியுதுங்க, எனக்கு உணர்வு வருதுங்கன்னா. சரி சொல்லி பின்ன நான் ஓதிட்டு இருக்கும்போது அதே பையனை என்ன சொன்னான்னா, ஹசரத் இந்த மாதிரி அந்த இறங்கி இது இப்போ வயிற்று வரைக்கும் நின்றுட்டு இருக்கு. கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு என்ன சொன்னேன்னா, மூட்டு வலிக்கும் வந்துடுச்சு. அது பிறகு கணுக்கால் வரைக்கும் கணுக்கால்லேருந்து வெளியே போயிடுச்சு. நான் ஆரம்பிக்கும்போது இந்த குரான் ஓத அவன் முன்னால் ஆரம்பிக்கும்போது எப்படி மஞ்சள் நிறமாக இருந்ததோ அல்லாஹ்வுடைய இந்த குரானின் மகத்துவத்தை சொல்கிறேன். அல்லாஹ்வின் அந்த குரான் மூலமாக அவனுடைய அடியார்களுக்கு கொடுக்கும் ஷிஃபா பற்றி சொல்கிறேன். ஏனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குரானில் சொல்கின்றால், பனி இஸ்ராயில் வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன். இந்த குரான் மோமின்கள் மீது நான் ரஹமத்தும் ஷிஃபாவாக ஆக்கியிருக்கிறேன்.